எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு புகையின்றி நீந்தி பொழினியும் இன்றி புவி மூன்றும் வீசும் பருமான ஜோதி மேறு மரம் பவனாசம் மணி சைதாய் ஜின்னாலயத்திற்கு வந்திருக்கும் அனைத்து சமண பெருமக்களும் வருகிறவர்கள் என்று வரவேற்று நன்றி கூறுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்த சமணர்கள் சிறுபான்மையினர் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. 27 ஜனவரி ஒரு முக்கியமான நாள். அதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த திரு சுதீர் லோதா அவர்கள் நம்முடைய திரு சுதீர் லோதா அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இப்போ இந்த கடந்த ஓராண்டு காலத்தில் அவர் நம்ம எல்லாருக்குமே நிறைய வகைகளில் அறிமுகமாயிருக்கார். இதற்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் சிறுபான்மையினர், முதல்ல சிறுபான்மையினால வாரியம் அவங்களோட ரோல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதுல அந்த மாதிரி அவர் எல்லா ஜைன சங்கங்களையும் மீட் பண்ணிட்டு இருக்காரு வைக்கிறோம். ஏன்னா நிச்சயமா அது மாதிரி ஒரு பாடி தேவை. அதுக்கு நம்ம திருப்பி புதுசாக கிரியேட் பண்ணோம் அதெல்லாம் கூட இல்லை. இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் கூடவே ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு, லைக் தமிழ் ஜெயின்ஸ் இந்த சிறுபான்மையினர் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி அந்த மாதிரி ஒரு பேர் தமிழ் மைனாரிட்டிஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அந்த கமிட்டியில் நிறைய இடங்களில் இந்த நம்ம இந்த தலைவர் செயலாளர் இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்போது நிறைய குழப்பங்கள் வருதோன்ற ஒரு, அப்படி இல்லாமல் கன்வீனர்ன்ற மெத்தடில் ஒரு 7 பேர் 9 பேர் கன்வீனர், ஒரு அட்வைசரி போர்டு 7 சீனியர் பீப்புள் கன்வீனர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போர்டு வசதியாக ஒன்று. இரண்டாவது இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட இப்போ எடுத்து சிலது கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வெப்சைட்டில் இருக்கு. minority-affairs.in gov.in நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஜிஓ முதல் கொண்டு எல்லாமே அதில் இருக்கு. நெட்டு இருக்கிறவங்க எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லலாம். இதோட தமிழாக்கத்தை முக்குடைக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்த மாத முக்குடையில் உங்களுக்கு தமிழாக்கம் வரும். அந்த 15 பாயிண்ட் ப்ரோக்ராம், பிரைம் மினிஸ்டரோட 15 பாயிண்ட் ப்ரோக்ராம். இந்த தமிழாக்கத்தை மற்ற நம்ம 4 மாதாந்திர பத்திரிகைகள் வருது தமிழ்நாட்டில் இருந்து. தமிழில் சுருத கைவெளி, அருகன் தத்துவம், அந்த ஸ்ரீதல் முக்குடை இல்லாமல். ஸோ எல்லாத்துலேயுமே இதை பெனிஃபிட்டை நம்ம சொல்லலான்னு இப்போ கேட்கக்கூடிய ஜெயச்சந்திரன் times I'll speak in English, at times Tamil, sir. So please don't mistake me. நான் முதல்ல இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை, கனெக்ஷன் வித் தி மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வயசுல ஒரு ஏதோ ஒரு மாடு இருக்குது. ஸோ அந்த மாடும் ஆட் பண்ணிட்டு 18ன்னு சொல்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு 9, பெரிய பையனுக்கு 9 மாடு, செகண்ட் பையனுக்கு 1/3னா 6 மாடு, லாஸ்ட் பையனுக்கு 1/9னா 2 மாடு. So 6 plus 2 8, 8 plus 9 17. திருப்பி அவர் மாடு திருப்பி அவர்கிட்ட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க சார் நியாயமாக எங்களுக்கு சொல்யூஷன். At times you need to have negotiation skills and சொல்றது, mediation skills. Who are against it, we got a written letters from them. Then the associations which were not in favor, we got written letters. Once we got written letters, we took the help of social media. We started putting in Facebook. The moment we started writing every day what is happening, daily, each one started showing interest, and then to promote their association, they started writing again and again. They started writing letters. They started calling me. Best strategy used was, if anything if I tell you, you will never accept it unless I am in some power of position. இதே சுதீர் ஒரு நார்மல் மனிதன் சொன்னா நான் என்ன அவன் பேச்சை கேட்கிறேன். I know what I am. Same attitude is with all our association leaders. So what we decided,
In India, the best strategy which works is anything if I give you locally, you don't value it. Now export business. Now the amount of hard work. But sir, today's day, hard work doesn't pay. It's smart work pays. You need to be smart enough to collect people together. Today, collective bargaining works. Individual bargaining pays. It is not I, it is we. The only reason I feel that we are successful is because I got everyone involved. So whether you like it or not, Rajendra Prasad have to read my mail, reply to my mail. So he got involved. Prabhu Gandhi has to read and write Keshwar. He forwarded to all of you who have to get involved. So it was collectively, without our knowledge, subconsciously, we got involved. We all are doing, you have 12 Jinalyams in Tamil Nadu, sir? Chennai. And there are 100 and odd mandis of Trust me, I went to a temple function, I asked, sir, we have total about 124 temples, I said. They said, no, sir, your figures are wrong, 108 plus now 4 under construction, 112. I said, do you know there are 12 Jinalyams of Digambar Jain Mandir? Digambar Jain Mandir, ek hi, there's a Chandrapuri Bhagwan Mandir. That is Saukar. I said, why? There are other Digambar Jain Mandirs you are not aware. I said, what are these? I said, Saidapet has, Adambakam has, things, Kolatur has. Sir, we are not aware. Do they have like Bhagwan Mandir and things? Actual part is what I'm trying to say. Let us look at mixing of Unnum area. Saidapet, excellent example. When I came there, Shvetambas, Mandir Margi, Theravandi, Tamil Samnas, whatever, all jointly did a fantastic example. But the issue is, they are doing it how many people know. Again, lack of marketing, lack of PR, lack of promotion. It is moral duty to support it. If just because one son of mine is mentally retarded, do you think I will leave him? No. Till my end, whatever best I can, I will try. Same way, today if I have been successful is because I never worried about business because Vishal took care of everything. He was there to take work day and night to take care of business. So business tension was not there. My wife took care of sacrificing her personal life, saying, you work. My father said, whatever money it is, don't ask anybody for any funds. Whatever it is, I will spend. That's like our donation to the society, our contribution to the society. So that's a small family. And the teamwork has to come to grow. Same thing, every one of us, first thing if you want to be a real Jain, sir, please sit with your family at least once. Sir, they're all okay. Weekly once. Everyone came forward and this is successful because this is an example, sir. Getting minority status after 70 years is an example to show if we come united, what all can we do. How we can help. So I spoken my heart and mind out general to you. Now what purpose we have come is the benefits, tasks, government, anyone please can read this. This has all the details and then you can xerox it or whatever, go to your collector's office. How many copies you want, you can send it across. ஒவ்வொருவரும் 2 ஆட்டோ ஓட்டுநர்களின் பிணையம் மற்றும் சொத்து ஜாமீன் அளிக்க வேண்டும். சொத்து ஜாமீன் அளிக்க இயலாதவர்கள் கூடுதலாக குடும்பத்தில் வருமானம் ஈட்டுபவரின் பிணையம் மற்றும் ஆட்டோ கடன் தொகையில் 10% தாய்கோ வங்கியில் வைப்பு நிதியாக செலுத்த வேண்டும். இதற்கு வட்டி உண்டு. தவணை தவறினால் வைப்பு நிதி ஈடுகட்டப்படும். 3வது, ஆட்டோ கடன் தொகையில் 5% தொகையை பயனாளிகள் பங்கு. நிறைய அட்வொகேட் இருக்காங்க. 34 பேர் இருக்கும் தமிழ்நாட்டில் ஜெயின் அட்வொகேட்ஸ். இதில் மேக்ஸிமம் எல்லாருமே சொன்னால் எல்லாமே அட்வொகேட் நோட்டரி கமிஷனரு இல்லை நோட்டரி இந்த மாதிரி ஆயுதங்கள் சொல்லியிருக்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேர் அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. இப்போ விழுப்புரத்தில் கூட ஒரு நோட்டரி பப்ளிக் இருக்காரு. அதே போல் வேலூரில் ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி மற்றவங்க வந்தாரத்தில் ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, தேவலுக்கு ஐடியா. ஏன்னா நாங்கள் அடுத்த மீட்டிங் வந்து அட்வொகேட்ஸ் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்கோம். அதே போல் ஆடிட்டர் இன்கம் இப்போ வந்து பண்ணிங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாம் எதுவும் நடக்காது. ஏன்னா அந்த லோன் எல்லாம் அவைல் பண்ணினாக்கா மினிமம் வேணும். அதில் முதல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. வருமானம் இல்லாத கூட பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாய் டாக்ஸ் கட்டி ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. அதே போல் பேங்க் பாஸ்புக்கு எல்லாரும் கம்பல்சரியாக பேங்க் பாஸ்புக்கு. அதே போல் ஐடி கேட்பாங்க. எங்கே பண்ணிங்கனாலும் ஒரு ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இதெல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் எது தேவையோ முதல்ல இதெல்லாம் நம்ம முதல்ல ஒரு இந்த 2 மாதம் டைம் எடுத்துங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிங்க. அப்புறம் வாங்க தாலுகா ஆஃபீஸ்க்குள்ளே போய்ட்டு அப்ளிகேஷனை டம்ப் பண்ணுங்க. எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்ட்டு. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் இவ்வளோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்னங்க இஷ்யூ பண்ணுறது இல்லைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டில் கேட்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு வழி பிறக்கும். கண்டிப்பாக வந்து இதில் கெட் பண்ண முடியும், த்ரோ பண்ண முடியும். உங்களோட ஒத்துழைப்பு வந்து நம்ம எல்லா லெவல்லையும் கிராஸ் ரூட் லெவலெல்லாம் நம்ம அந்த மெசேஜ் எடுத்து போய் சேர்க்கணும். பெனிஃபிட் கிடைக்கிறது வந்து நம்ம எப்படி என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன கிடைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் என்லைட் பண்ணணும். நிறைய அந்தந்த ஒவ்வொரு ஊர்லேயும் போய்ட்டு ஒரு
மீட்டிங்கை போடுவோம். போட்டுட்டு அவங்களை வந்து என்லைட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ எப்போ 24 hours they are open to questions. எப்போனாலும் கேட்கட்டும். அவங்களை நம்ம கைட் பண்ணுவோம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் கைட் பண்ண தயாராக இருக்கும். லோடாவே தலைமை தாங்கட்டும். அவரோட தலைமையில் வந்து இன்னும் 5 வருஷத்துல தமிழ்நாடு வந்து மாற்றி புரட்டி காட்டுவோம்னு சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு நன்றி. So any other question? அது என்னுடைய முதல் ஒரு தாழ்மையான கருத்து. அடுத்து என்னுடைய டவுட். அடுத்து நான் என்னோட சாப்டர். நாங்கள் பாண்டிச்சேரி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து இருக்கோம், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இருக்கோம், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து இருக்கோம், சென்னையிலிருந்து கூட we are settled now at present we are settled in பாண்டிச்சேரி. ஆனால் பேசிக்கலாக அவங்களுக்கு வில்லேஜ் இருக்கு, ஊர் இருக்கு, கிராமம் இருக்குது, அவங்களுக்கு நிலம் இருக்குது, எல்லாமே இருக்கு. Whether we have to get the income certificate, community certificate in Pondicherry or our own net. நிறைய பேர் என்ன கேட்டாங்க, டெல்லியில பாம்பேல வாட் இஸ் த ரீசன் நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் ஏன் வாங்கணும்னு சொன்னீங்க, வாட் இஸ் யுவர் செல்ஃபிஷ் கெயின்? ஏன்னா உலகத்தில் யாருமே எது பண்ணாலும் அவருக்கு எந்த செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்லாமல் இருக்காரு. Some people question me in my family itself, you are wasting your time, so much of time and money for whom you are doing, what for you are doing. People will not remember and people will not give gratitude and people will not realize. Some people say, I don't know what has gone wrong with me, you are working for persons who 70 years when they couldn't do anything, what you can achieve. Some have been telling me, sir, your selfish motive, only Tamil Nadu, சும்மா பேருக்காக நீங்கள் தமிழ்நாடு சொல்றது, you have forgotten all the entire genes of the world. I'm just clarifying, I have told this in 1 or 2 meetings now, whether this status benefits somebody or not, whether this status benefits any part of the world or not. I was confident when I did. The need and necessity I saw was for the 40 or 50,000 submergals which I saw, in which 20 to 30,000 submergals I saw them going through a bad time. I felt one side, Jain community which boasts of the best of contributions, best of dham, best of temples in the world, best of the community in the world in richness. And one side I was seeing in Madhya Pradesh, Chhattisgarh, Tamil Nadu, Karnataka, a level of change where they were not given a chance to evolve and come. They were never given an opportunity. Now people who ask me what will I benefit, very simple words I said, in a day I eat 2 times. 350 days if I eat 2 times, 700 places. Even if there are 15,000 houses, next 20 years I don't have to worry for food because someone will give me food and eat someone's house. One day if I have food also, I have for next 20 years food is taken care of. So my life first purpose, food is taken care of. So 1. 2, it is not what will we achieve or what will we get, but it is a question of our identity. Tomorrow if something happens also I can feel proud and say each one of us have an identity that we have restored a constitutional right we have got now, that we are Samargal or we are Jains or we are Tradition. Thirdly, my humble request to you is, I saw that spark coming, sir saying that lawyers will join hands together and work. Madam saying that we are government officials, there are so many government officials, if you all can form together like deputy collector, secretary, under secretary, we have one IAS officer to be Jain. So we all can have one meeting and understand government departments, how work can be more, promotion can be done, how files can be. Like that if we have small clusters of unity coming together, and that clusters coming together as a small little thing, and I can be a catalyst, we can definitely break the ice as fast as we can. Lawyers are welcoming us, government officials are welcoming, teachers are welcome. All we need is a synergic movement. Pondicherry Association can come together. Then Pondicherry Jain, North Indian Jain Association, whoever is leader, they can bridge the gap. In Tiruvannamalai, like Pawan Kumar is there and somebody else, they can bridge the gap. Like that, we have to create areas where we should bridge the gaps now, come together, jointly solve and come up with differences, and people who genuinely need help. I am always giving you an assurance here, genuinely if people need help, we have not been taken there. Any point of time you can contact me through SMS or WhatsApp or Rajendra Prasad. I assure you whichever association is the closest there, they will take care of it. For example, what I mean is, future is very, very scary. How I am saying that is,
our children, next generation, we don't have generations. Children are getting married very late. We don't have bride and grooms to get married. Whom do we get married? So tomorrow either you have to have a wife from some other community, a spirit coming, someone saying I will do this, someone saying I will do this. This spirit is what we need, and you need to have more and more interactive meetings like this in every village, every district, every town. Wherever required, wherever possible, I try and be there. But if not me also, you will have to carry this work, we have to carry this work. Life is like a relay race. Somebody else ran first, he had a battle, he gave it to someone, they ran, now that has been passed to me, I am running, I will have to pass it to someone. If you don't pass on that and you stick on to your chair and still say, because India is the only place where I've seen youth means president is 70 years old or 65-year-old or 75-year-old and he's still holding the youth secretary, India, All India Youth Federation secretary and things. Please, time has come, trust your youngsters, pass it on them, be their guide. You are all with experience and wisdom, guide and share that, they will also appreciate it. This is my humble request. Coming back to Sir's query, whether Tamil Jains or North Indian Jains, honestly sir, 18 years, all these years we were given the status only because of linguistic minority. That is, people who do not speak Tamil as a mother tongue, one member had to be made, that's why it was done. So it was not the intention of government not to give any Samna community because you were never in that category. But now because we have come religious minority, I am ready, even tomorrow if CM, somebody goes and says, Madam, I am ready today, if CM is ready, I am ready to decide tomorrow morning also. No, my idea is, designation is not important in life. Destination is important in life. We have to make that destination. The biggest problem and challenge for our community, whether it's anywhere I go in Jain community, I see everyone is so hooked on to the chair, so giving so much of importance to designation that the chair is making them greedy of not doing love. Even if you have a chair, you don't have a chair, you should still be a Jain by doing things and appreciating values. It's not like what I say is correct. Jains have only 3 principles, sir. I have not read any books on Jainism, but what I have learned and read, I have not seen one Jain so far. I'm sorry to say. What does Jainism mean? What I read, first principle, ahimsa. What is ahimsa? Not hitting each other. Even in thoughts, even that negative thought about you or wrong thinking about you itself is a violence against my mind. That means I am not a true Jain. First principle. Aneka and what they say. I don't know what they say. I hope that they bring it back to the society, because unless we don't give it to Mother Earth, we don't give to the society, we don't contribute back, who will give? How will the society give? What is government? Government is, if we all start contributing, we don't have philanthropy. America is so successful today, China is so successful today, Europe is, because philanthropists are there. They give back to the society. They say, okay, who wants it? I'm ready to give. Here, giving is there. 1% giving is there, 99% name is there. Like function persa pono sir, mala pono, press la coverage or things. My idea for youngsters is start coming out with 60 crore population is going to be youngsters in India. 60 crore. If we can't take charge, you're saying of Aam Aadmi, if we can't make the change, nowhere in the world can anyone make the change. So if your blessing and support is there, I am assuring you till my last breath what I can do for Sanghar community especially and for our body where 17, 18, 20 associations, how many associations we have in Samna Parvat, we all come together, give room also to women. They are pre-selected and limited role for women. Boys are also. So women also need to come up, they also need to express their views about when you trust them to give your family, your generation, your genes to go ahead, why can't you give your community status or development role also to them? So my simple and humble and request, we are there together, we are one, we are Jains, and whatever it is, I am with you. Wherever it is, I am only at the larger part of the Jain sector, benefit of the larger sector. I am not here for individuals. Wherever possible, I will try and help individuals, but I don't give assurance or any recommendation guarantee. I am saying this word by God. A lot of people come to me for the personal obligation, personal help. Please note, sir, I have been given a post and position for community and service. I would not like to misuse it for my personal gain of fame, because by helping you, you are also corrupting me, and by corruption also what happens, I am a human being, I may fail sometimes to only focus on my issue. So any issue I address is only by and large. Society, yes. Anywhere anyone came, I said bring your association letter, I will help. Association says I will help. Association has lot of power. Unity has lot of power. 17 associations, am I right, sir?
19 this that must be around 50 more. 50, 19, 20. Please join together, bring a congress or federation. I won't use the word congress because people say politics. Bring a federation together, confederation together, and let us have channels now to reach everywhere. IAS lobby, let us reach, all join together, all government officials join together, let us have federation. All lawyers, let us have to help together. All North and South Indian who are influential in other districts, let them bridge gap. People who want to give, people who want to receive, let us create a gap. Let us all work as team, let us all start working. At least take a Savadam Sulam, you are in temple in a week, at least 2 hours dedicatedly I give for my Jain society. If each individual 50,000 Jains here, I am requesting somewhere around 50,000 people into 2 hours is 1 lakh hours divided by 8 working days. You are now already, you can do what wonders we can do is